இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ். இயக்குனர் வெற்றிமாறன், சிம்பு, அனிருத் கூட்டணியில் உருவாகி வரும் அரசன் படத்தின் ப்ரோமோ வீடியோ அண்மையில் வெளியான நிலையில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏற்கனவே வெற்றிமாறன் செல்லும் இடமெல்லாம் வடசென்னை 2 எப்போது வரும் என மறக்காமல் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் அரசன் திரைப்படம் வடசென்னை படத்துடன் தொடர்புடைய அதே காலகட்டத்தில் நடக்கும் கதை என படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததால் அரசன் படத்திற்கு இன்னும் எதிர்பார்ப்பு விரிவடைந்துள்ளது. சார், நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க போறீங்க? தனுஷ நடிக்க வைங்க சார், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. அரசன் படத்தின் ப்ரோமோவை பார்த்த சிலர் இந்த திரைப்படத்தில் சிம்புவின் கதாபாத்திரம் மறைந்த பிரபல ரவுடி மயிலை சிவக்குமாரின் கதை என சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். யார் இந்த ரவுடி மயிலை சிவக்குமார்? அவரின் பின்னணி என்ன? சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த A+ வகை ரவுடி சிவக்குமார். இவர் மீது 4 கொலை வழக்குகள் உட்பட கொலை முயற்சி, கொள்ளை, வழிப்பறி, ஆள் கடத்தல் என 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் மயிலாப்பூர், ஜாம்பஜார், ராயப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் நிலுவையில் இருந்தன. சென்னை மாநகர காவல்துறை கணக்கெடுத்து வெளியிட்ட ரவுடிகளின் பட்டியலில் முக்கியமான ரவுடியாக இருந்தவர்தான் இந்த சிவக்குமார். பிரபல ரவுடியான அயோத்தி குப்பம் வீரமணியின் வலது கரமாக சிவக்குமார் செயல்பட்டு வந்துள்ளார். ஜாம்பஜார் பகுதியைச் சேர்ந்த ரவுடியும் அதிமுகவின் பிரச்சார பாடகருமான தோட்டம் சேகரை 2001ஆம் ஆண்டு அயோத்தி குப்பம் வீரமணி மற்றும் மயிலாப்பூர் சிவக்குமார் ஆகியோர் கொலை செய்தனர். தோட்டம் சேகர் இறந்தபோது அவரது மகன் அழகுராஜாவுக்கு 2 வயது. அப்போது இருந்தே தோட்டம் சேகரின் 3வது மனைவி மலர்கொடி தனது மகன் அழகுராஜாவிடம் தந்தையின் சாவிற்கு பழி வாங்க வேண்டுமென சபதம் எடுத்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மலர்கொடி கைதானதும் குறிப்பிடத்தக்கது. யாரையாவது கொலை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு பக்காவாக ஸ்கெட்ச் போடுவதில் கை தேர்ந்தவராக சிவக்குமார் அறியப்பட்டுள்ளார். ஸ்கெட்ச் போட்டுவிட்டு அவர் களத்தில் இறங்காமல் அவரது ஆட்களை மட்டும் அனுப்பி வைப்பாராம். கொலை நடைபெறும் நேரத்தில் சிவக்குமார் தியேட்டருக்கு சென்று சினிமா பார்ப்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். கொலை சம்பந்தமாக போலீசார் சிவக்குமாரை விசாரணை செய்தால் அந்த நேரத்தில் நான் தியேட்டரில் படம் பார்த்து கொண்டிருந்தேன் என கூறி தப்பிப்பதையும் வழக்கமாக வைத்திருந்துள்ளார். ரவுடி சிவக்குமார் சூர்யா என்ற பெண்ணை திருமணம் செய்தார். அவரது திருமணத்தில் போலீஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் கலந்து கொண்டு வாழ்த்திய போது சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் 6 பவுன் தங்கச் சங்கிலியை திருமண பரிசாக கொடுத்ததாக அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. மயிலாப்பூரில் வைத்து பெண் ஒருவரை தீ வைத்து கொல்ல சிவக்குமார் முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பின் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் அவரது சகோதரி வீட்டில் சிவக்குமார் தங்கியிருந்த போது அவரை துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்தனர். பின் ஜாமீனில் வெளியே வந்த மயிலாப்பூர் சிவக்குமார் சென்னை அசோக் நகர் போஸ்டல் காலனி 2வது தெருவில் அலுவலகம் வைத்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் ஜஸ்டின் என்பவருக்கு 10 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்துள்ளார். அந்த கடன் தொகையை வசூலிப்பதற்காக ஜஸ்டினின் அலுவலகத்திற்கு ரவுடி சிவக்குமார் நேரில் சென்றுள்ளார். அப்போது ஏற்கனவே தனது தந்தை சாவிற்கு பழிவாங்க 20 வருடமாக துடித்துக் கொண்டிருந்த அழகுராஜா 7 பேர் கொண்ட கும்பலோடு ரியல் எஸ்டேட் அலுவலக வாசலில் வைத்தே சிவக்குமாரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். வெறி தீரும் வரை அந்த கும்பல் சிவக்குமாரின் தலை, கழுத்து ஆகிய இடங்களில் வெட்டியுள்ளனர். இதில் சிவக்குமார் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு என்பது போலவே முடிந்தது சிவக்குமாரின் கதை. அரசன் படத்தில் சிம்புவின் கதாபாத்திரம் மயிலை சிவக்குமாரின் கதைதான் என பலரும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்.
அப்படி அது உண்மையாகவே சிவக்குமாரின் கதைதானா என்பது திரைப்படம் வெளியான பின்பே தெரியவரும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Lion Date Nut Bites. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.